ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் தேவனுடைய சமாதானத்தையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் தியானிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கம் மனிதனுக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை நாம் மறைக்காமல் நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்து அந்த பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாவம் என்பது பிசாசினிடத்திலிருந்து மனுஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு விஷம். பாவம் ஒரு ஸ்லோ பாய்சன். அது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனை கொன்றுவிடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆரம்பத்திலே பாவம் செய்வதற்கு இன்பமாயிருக்கும். பாவம் மனுஷனை ஆரம்பத்திலே சந்தோஷப்படுத்தும், முடிவிலே மரணத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். முதலாவது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் சரீரத்தில் இருக்கிற பலன் குறைந்து பலவீனப்படுகிறான். பிறகு மனதளவில் அவனுக்கு பலவீனம் உண்டாகிறது. மூன்றாவதாக, அவனுடைய சிந்தனை தீட்டுப்படுகிறது. நான்காவதாக பார்க்கும்போது அவனுடைய செயல்கள் எல்லாம் தாறுமாறாக போகிறது. இந்த பாவத்தின் நிமித்தமாக சமுதாயத்திலே அவன் மரியாதையை இழந்து கனவீனப்படுகிறான். ஒரு மனிதனுடைய பாவம் அவனையும் அவனை சுற்றி உள்ளவர்களையும் அழித்துவிடும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது தன்னுடைய உறவுகளை அவன் இழந்து போகிறான். மனிதனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பேரழிவை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த மனிதன் செய்கிற பாவங்கள் எவ்வளவு கொடிதானது என்பது அவர்களுக்கு ஒரு அழிவான ஒரு நிலை வரும்போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. கட்டின மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் மரியாதையாய் வாழ முடியவில்லை. வேதம் சொல்லுகிறபடி அந்த கொஞ்ச நேர பாவத்துக்கு அவங்க இடம் கொடுக்கிறது நிமித்தமாக சரீர பலவீனப்படுகிறது, சிந்தனை கெட்டு போகிறது, செயல்கள் தடுமாறுகிறது, குடும்ப உறவுகள் சீரழிந்து போகிறது, மனைவி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அவன் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி போய் ஒரு நாள் மரித்து விடுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவம் அத்தனை கொடியது, நம்மை தனிமைப்படுத்திவிடும். பாவம் செய்கிற மனுஷன் சாகவே சாவான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் முடிவிலே மரணத்தை கொண்டு வரும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8-9 வசனத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய மனிதர்கள் தங்களுடைய குற்றங்களை மறைத்து மற்றவர்களுடைய குற்றங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களை மறைத்துவிட்டு மற்றவருடைய பாவங்களை விமர்சனம் செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே,
உன் கண்ணீரில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை நீ பார்க்கிறது என்ன, துரும்பை பார்க்கிறது என்ன என்று இயேசு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் சேர்ந்து பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று இயேசு சொன்னார். மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு இந்த உலகத்திலே பாருங்கள், தான் செய்கிற பாவங்களை மறைத்து விட்டு மற்றவருடைய பாவங்களை இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பாவங்களை நாம் மறைப்பதினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாவம் செய்து விட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு நண்பர்கள் மூலமாக நீங்க குடிக்க கற்றுக்கொண்டுட்டீங்க, ஒரு நண்பர் மூலமாக ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டீங்க, விபச்சார, வேசித்தனம், இப்படி பல பாவங்கள் உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டது. போகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:15 சொல்லப்பட்டது போல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி உங்களை ரட்சிக்க வந்த இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்க அழைக்கிறார். அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களை நீங்கள் மறைக்காமல் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இந்த தருணத்தை இழந்து விடாதீர்கள். இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று மத்தேயு 11:28 இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னிடத்தில் வருகிறவர்களை இயேசு புறம்பே தள்ளாத தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாவம் செய்கிற எந்த மனிதன் இந்த பூமியில வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பாவம் செய்கிற மனிதன் தேவனுக்கு சத்ருவாய் மாறுகிறான். பாவம் செய்கிற மனிதனோடு கூட யாரும் வாழ மாட்டார்கள். பாவம் செய்கிற மனிதன் தனிமையாக தள்ளப்படுகிறான். பாவம் செய்தால் ஒருவனுக்கு மட்டும்தான் பிடிக்கும், அது பிசாசானவனுக்கு. ஆகவே பாவம் செய்து நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாய் இருப்பதை விட பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் வந்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் சரி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இயேசு நமக்காக தான் இந்த பூமியிலே அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை பாவ நிவாரண பலியாக அவர் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், பரலோகத்திலே உங்களை சேர்த்து நீடித்த நாட்களாய் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அப்படி